திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. கடந்த 1980ஆம் ஆண்டிலிருந்து தமிழ் சினிமாவில் இயக்குநராகவும் நடிகராகவும் இருக்கும் டி. ராஜேந்திரனை ரசிகர்கள் டிஆர் என்றே அழைத்து வருகிறார்கள். அண்ணன் தங்கை சென்டிமெண்ட், அடுக்குமொழி வசனங்கள், பதிலடி வசனங்கள் என பலவற்றிற்கு புகழ் பெற்றவர் டிஆர். பிரேமம் படம் வந்த பின்னர் தாடி மீது பல நடிகர்களுக்கும் பல இளைய தலைமுறையினருக்கு ஒரு தனி பிரியம் ஏற்பட்டது. ஆனால் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னர் தனது பெரும்பாலான சினிமாக்களில் தாடி வைத்து நடித்தவர். இதனால் கிராமப்புற மக்களிடையே தாடிக்காரன் என அறியப்பட்டவர். இன்றைக்கும் இவரது படங்களை உருகி உருகி பார்க்கும் தாய்மார்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ளார்கள். ரஜினிகாந்த் நடித்து வரும் கூலி படத்திலிருந்து வெளியான சிக்கிடு வைப் பாடலில் டிஆர் டச் இருக்கிறது என்றால் அது தமிழ் சினிமாவில் அவர் ஏற்படுத்திய தாக்கம் எனலாம். இவரது மகன்களான சிலம்பரசன் மற்றும் குரலரசன் தமிழ் சினிமாவில் ஜொலிக்கிறார்கள். இதில் சிம்பு, அதாவது சிலம்பரசன், தனது தந்தையைப் போலவே அனைத்து துறைகளிலும் ஒரு கலக்கு கலக்குகிறார். டிஆர் கடந்த ஆண்டு உடல்நிலை குறைவால் வெளிநாட்டிற்கு சென்று சிகிச்சை மேற்கொண்டார். டிஆர் சிகிச்சை மேற்கொண்ட போது அவரை அருகிலிருந்து பார்த்து கொண்டார் சிம்பு. சிகிச்சை முடிந்து இந்தியா திரும்பிய பின்னர் சினிமா நிகழ்ச்சிகளில் அதிகம் கலந்து கொள்ளாமல் உள்ளார். இப்படியான நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட டிஆரை பார்த்த ரசிகர்கள் நிஜமாகவே அவர்தானா என அதிர்ச்சி அடைந்துள்ளனர். எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும் டிஆர் நிகழ்ச்சியில் மிகவும் பொறுமையாக நடந்து வந்தார். மேலும் அடுக்கு மொழியில் பட்டாசு வெடிப்பதைப் போல பேசும் டிஆர் மிகவும் அமைதியாக பேசியுள்ளார். இதனை பார்த்த ரசிகர்கள் பலரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் முடியெல்லாம் கொட்டி தொப்பி அணிந்திருந்ததை பார்த்து பலரும் பரிதாபம் அடைந்தனர். சினிமாவில் பல நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்துள்ளது. ஆனால் தமிழ் சினிமாவில் நடிகைகளை தொடாமல் நடித்த நடிகர் என்றால் அது டிஆர் தான். இயக்குனர் டி. ராஜேந்திரனுக்கு தற்போது 69 வயதாகிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.